guys, welcome to my channel Andrea Studio. இன்னைக்கு வீடியோல நம்ம my secret tips to an healthy happy hair அதுதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு 21 days challenge அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 21 days அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா, ஸோ நம்மளுக்கு எதுவே ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு 21 days பண்ணுறப்ப it will become part of us, நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் 21 days ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது என்னென்னங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பயப்பட வேணாம், நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், ஆயில் ப்ரிப்ரேஷன், இந்த மாதிரி எந்த ரெசிபீஸும் நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அது நீங்கள் பண்ணுறப்பே உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் தெரியும். ஸோ அது என்னென்னங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் முழுசாக அவங்கள வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் எதனால வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பல மெடிக்கல் ரீசன்ஸ்னால கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பயங்கர ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணியிருந்தேன். அப்போ பார்க்குறப்ப வந்து எனக்கு விட்டமின் டி அப்புறம் அயன் வந்து ரொம்ப டிஃபிஷியன்சி இருந்துச்சு. ஏன்னா நான் பயங்கரமாக ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம். நல்லா ஆயில் பண்ணுறது, மாஸ்க் போடுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணேன். திடீர்னு எதுக்குடா இப்படி ஒரு ஹேர் ஃபால் அப்படின்னு சும்மா ஒரு செக்அப் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு விட்டமின் டி அப்புறம் அயன் டிஃபிஷியன்சி இருந்துச்சு. ஸோ நான் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க இதனால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்ட்டு சில சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே லைக் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் என்ன ரீசனால லேடிஸ்க்கு என்ன பிரச்சனைனா, ஒரு தைராய்டு இல்லை பிசிஓடி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ இது தவிர நம்ம வந்து எக்ஸசிவான ஒரு ஹேர் ட்ரையரோ ஹேர் ஸ்ட்ரைட்னரோ கர்லிங் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் பயங்கரமாக ஹீட் யூஸ் பண்ணி பண்ணுறப்பையும் நம்மளுக்கு ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகி அதனால கூட ஹேர் ஃபால் வரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து என்ன சொல்ல, நம்ம சிஸ்டம் உள்ளே வந்து சரியில்லாட்டி கூட இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம என்னவே வெளியே நல்ல ஹேர் மாஸ்க்கோ நல்ல ஆயிலோ காஸ்ட்லியான ஷாம்பு எது போட்டுமே நம்மளுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது வரதான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, அது இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேர் ஃபாலோட பயங்கர ஒரு இன்டெரக்டான ஒரு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா டேண்ட்ரஃப் தான். அது வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் ஹேருக்கும் பிரச்சனை, ஸ்கின்னுக்கும் பயங்கர பிரச்சனை. எனக்கு வந்து ஸ்கின்னில் வந்து நிறைய ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிருந்தேன். அவங்க போனோடனே ஃபஸ்ட்டு என் தலையை இப்படி குனியை வச்சு இப்படி தட்டினாங்க, பயங்கர டேண்ட்ரஃப் கொட்டுச்சு. ஸோ இதுதான் உன்னோட ஸ்கின் பிரச்சனைக்கும் காரணம், உன்னோட ஹேர் ஃபாலுக்கும் காரணம் டேண்ட்ரஃப்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அது போட்டப்போ எனக்கு சரியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃப்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாருங்கள். ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பயங்கரமாக ஆயிலெலாம் தடவும் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா நான் மார்னிங்கே வந்து ஹோம்மேட் ஆயில் தான். ஸோ நான் வந்து ஹோம்மேட் வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆயிலில் வந்து இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இலை, ஆம்லா, ஸோ வெந்தயம், கலோஞ்சி சீட்ஸ், இந்த மாதிரி சில பல ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹோம்மேட் கோகோனட் ஆயிலை நல்லா தலையை ஃபுல்லாக தடவி ஒரு பன் போட்டு வச்சுருவேன். ஸோ அது வந்து ஒரு 2-3 hours நல்லா முடியாதில் சோக் ஆகிடும்ல. ஸோ ஆனோடனே நான் போய் தலைக்கு கொடுப்பேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பயங்கர சூடான தண்ணியில் நீங்கள் தலை குளிக்கிறது வந்து தான் உங்கள் தலையை வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ கர்லிங்கோ அந்த மாதிரி சூடாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ வந்து லூக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணால் நல்லது. லூக்வார்ம் வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப சூடாகவும் இல்லை. ஸோ மீடியமாக இருக்கிற ஒரு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரை வாஷ் பண்ண உடனே கண்டிஷ்னர் வந்து மஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் லைக் லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே ஹேர் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அதில் உள்ள எக்ஸஸ் டர்ட் ஆயில் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிவிடும் ஷாம்பு இல்லையா. ஸோ அதோட மாய்ஸ்சரை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காண்டி கண்டிஷ்னர் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் சில்கி ஸ்மூத்தாக இருக்கும், டேங்கிள் ஆகாது, ஸோ சிக் ஆகாது. ஸோ சிக் ஆகுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது சிக்கை எடுக்க போகிறப்ப தான் நம்மளுக்கு பயங்கரமாக ஹேர் டேமேஜ் ஆகும், ஹேர் கொட்டும். ஸோ அதனால கண்டிஷ்னர் வந்து நீங்கள் மஸ்ட் அண்ட் ஷுட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் நம்ம எப்படி செப்பரேட் டூத்பேஸ்ட் சோப்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம், அந்த மாதிரி உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டவல்ஸ் இருக்கணுங்க. அதுவும் 2 டவல் இருக்கணும். ஹேருக்குன்னு செப்பரேட் டவல், இது வந்து எனக்கு என் டாக்டர் சொன்னது.
ஸோ ஹேருக்கு யூஸ் பண்ணுற டவலை நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறப்ப அது உங்கள் கண்ணில் போகலாம், உங்கள் ஃபேஸில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி ஏதாவது உங்களுக்கு அலர்ஜிஸ்க்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டவல் வந்து நீங்கள் ஹெட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டவல் க்ளீன் அண்ட் ஹைஜீனாக நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டவலில் க்ளீனாக நீங்கள் ஹேரை வைப் பண்ணிங்க. வைப் பண்ண உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஹேர் ட்ரையர் இது காய வச்சுட்டு டக்குன்னு ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கேயாவது அவசரமாக ஓடிடும். ஸோ ஹேர் ட்ரையர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா டக்குன்னு மாடிக்கு போயிட்டு நீங்கள் அந்த நான் வந்து ஈர டவலை அப்படியே அங்கேயே காய போட்டு ஒரு 10 to 15 minutes தலையை நல்லா காமிச்சு வெயிலே கொஞ்சம் காய வச்சுட்டு கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ஷியலாக ட்ரை ஆனோன்னா நான் என்னோடய முடியெல்லாம் நான் சிக்க எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன். ஸோ நீங்கள் வந்து முடி ஈரமாக இருக்கப்போ தலையில் சீப்பை வைக்கவே கூடாது. ஸோ நீங்கள் முடி ஈரமாக இருக்கப்போ சீப்பு வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆகும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். நீங்கள் அப்போ சீவுறப்ப கையோட கொத்து உங்களுக்கு முடி வரும். ஸோ முடி வந்து கொஞ்சம் ஒரு 70% காஞ்ச உடனே இல்லை கம்ப்ளீட்டாக காஞ்ச உடனே கூட நீங்கள் சீவிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் யூஸ் பண்ணுற சில கோம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டீடாங்கிலர் கோம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதோட பல்லெல்லாம் பயங்கர அகலமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சிக்கெடுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பல் சீப்பில் சீவுறப்போ உங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஃபேவரட் சீப். இதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் எந்த சீப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கணும். மேக் ஷூர் இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ ஒரு நல்ல சீப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம ஹேர் ஃபால்காண்டி ஏதோ ஷாம்பு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல சீப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சீப் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லலாம் இங்கே கொஞ்சம் பால்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் வந்து ஷார்ப்பாக குத்தாது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு சிக்கனாக அப்படியே பட்டர் மாதிரி வலிக்கிட்டு வந்துடும். ஸோ இது வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த பால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கர ஷார்ப் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணுறப்போ உங்கள் ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சீப்பை தூக்கி போட்டுடணும். ஸோ இந்த சீப்பை வந்து நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து என் சீப்பையும் கையோடய எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு தலைக்கு ஷாம்பு போடுறப்ப சீப்பையும் நான் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் ஒரு ஜக்கில் ஹாட் வாட்டர் பிடிச்சி அதில் முக்கி வச்சுருவேன். ஸோ இதுவுமே எனக்கு என் டாக்டர் தான் சொன்னது. ஸோ சீப்பை வந்து நீங்கள் அடிக்கடி கழுவிக்கிட்டே இருக்கணும். ஸோ கழுவி யூஸ் பண்ணும். அந்த சீப்பு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு சீப் வச்சுக்கிறது நல்லது. ஸோ வீட்டில் வந்து நம்ம எல்லாருக்கூடையும் சீப்பு ஷேர் பண்ணுவோம். ஸோ சீப்பையும் டவலையும் நீங்களுமே உங்கள் ஒரு பர்சனல் ஹைஜீனுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்கள் சீப்பை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஹேர். ஸோ ஹேரோட எட்ஜஸில் வந்து இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன ஆகும், நம்ம வந்து நிறையா இந்த மாதிரி ஹேர் ஷாம்பு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஸ்டைலிங் கர்லிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகும், நார்மல் நீங்கள் அதெல்லாம் பண்ணாட்டியுமே உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். ஸ்ப்ளிட்டன்னா இப்படி ஒரு முடி வந்து 2ஆக கிழிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ உங்களோட ஹேர் வந்து ஹேர் க்ரோத் ஆகாது. ஸோ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ எவ்ரி 2-3 months ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டிலேயே கூட தலை குளிச்சோன்னா நல்லா தலை சீவிட்டு அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் ரெகுலராக அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹேர் வாஷ் முன்னாடி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷ்னரில் போட்டு தலையெல்லாம் காஞ்ச உடனே ஸோ ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனியாக ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதனால வந்து நான் ஹேர் சிரம் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஹேர் சிரம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபேவரட். ஏன்னா பயங்கர ஃப்ரீஸி ஹேர் எனக்கு. ஸோ இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என் முடி செம்ம ஸ்மூத் ஆகிடுச்சு. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, நான் பர்சனலாக யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இது வந்து மேட்ரிக்ஸோட பயோலேஜ். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 rupees தான். ஸோ 3 years உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் எதுவும் இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஒரே ஒரு ட்ராப் இப்படி கையில் போட்டு நல்லா இப்படி உங்கள் பாம்ஸில் ரப் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பில் தடவணும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் ஹேர்லேயே இப்படி தடவைங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதும். உங்களுக்கு நிறையா கூட தடவை தேவையில்லை. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து பயங்கர ஷைனியாக இருக்கும். ஸோ சிக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆகாது. ஸோ எங்கேயாவது பார்ட்டிஸ் போகிறேன், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறேன்னா கூட ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு இந்த சிரம் தடவிடும். ஸோ எனக்கு சிக்காவது ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஷைனியாக இருக்கும். ஸோ ஃப்ரீஸி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சிரம் யூஸ் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லோ கவர். ஸோ பில்லோ கவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பில்லோ கவர் வந்து நீங்கள் ரெகுலராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம பெட் ஸ்ப்ரெட்டை சேஞ்ச் பண்ணுமே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உங்களோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதில் தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா.
ஸோ பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி தலையை பின்னிக்கணும், ஜடை போட்டுட்டு படுங்க. ஏன்னா அது அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் மூஞ்சியில் விழாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் முடியும் உங்களுக்கு சிக் ஆகாது. ஸோ கண்டிப்பாக தலையை ஜடை பின்னிட்டு தான் நீங்கள் ஒரு 2 ஜடையோ இல்லை 1 ஜடையோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தலை பின்னிட்டு தான் படுக்கணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் சப்ளிமெண்ட் ஏதாவது உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 டேஸ் சேலஞ்ச் சொன்னேன் இல்லையா? ஸோ 21 டேஸ் இதை ரெகுலராக பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸ் எல்லாமே. அது கூடவே ஸோ சில ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் நைட் சோக்ட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட். ஸோ கொஞ்சம் கை நிறையா ஒரு ஆல்மண்ட், அப்புறம் வால்நட் ஒரு 2-3 வால்நட் எடுத்து தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு ஆல்மண்ட்ஸோட ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு 21 டேஸ். அது ரொம்ப நல்ல சப்ளிமெண்ட்டுங்க, ஹேர் க்ரோத்துக்கும் சரி, உங்கள் ஸ்கின், உங்கள் நெயில்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க 21 டேஸ். அது கூடவே நீங்கள் வந்து கருவேப்பிலை, சாப்பாட்டில் கருவேப்பிலையே ஒதுக்காதீங்க. சட்னியாக இருக்கட்டும், சாம்பார் இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், எல்லா கருவேப்பிலையும் சாப்பிடுங்க. அது கூடவே நீங்கள் வந்து கை ஃபுல்லாக ஒரு ஸ்டிங் ஆஃப் கருவேப்பிலை எடுத்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்ருங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு. அது கூடவே நிறையா தண்ணி குடிக்கணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க, ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 பாயிண்ட், இது வந்து இதெல்லாமே கூட பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் 21 டேஸ். இது வந்து எனக்கும் பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நம்மளுக்கு கஷ்டமான விஷயம். 9 o'clock மேலே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது. அப்போ நான் டிவி பார்க்கலாமா, லேப்டாப் பார்க்கலாமான்னு கேட்காதீங்க. ஸோ நோ ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன, டிவியும் பார்க்கக்கூடாது, லேப்டாப், மொபைல் எதுவுமே பார்க்கக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் 10 o'clock படுக்க போயிடணும். ஒரு பியூட்டி ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 to 6 அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 8 hours நல்லா சாலிடாக தூங்கி எழுந்திரிச்சா தான் உங்களோட, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை நைட்டில் முழிச்சு மொபைல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கூட பயங்கரமாக உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகும். ஸோ மொபைல்லேருந்து 9 o'clock மேலே மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. கேஜெட்ஸ் ஃப்ரீ ஜோனாக வச்சுக்கோங்க உங்கள் ரூமில் தூங்க போகிறது மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறப்ப மொபைலை உங்கள் தலைமாட்டிலே வச்சுக்கிறேன், அலாரம் வைக்கிறேன் அப்படின்னு தலைமாட்டிலே வச்சுக்கிறீங்கன்னா அதை இன்னையோட விட்டுடுங்க. ஸோ மொபைலுக்கு, உங்கள் தலைக்கும் உங்கள் மொபைலுக்கும் அட்லீஸ்ட் 2 meter டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த மொபைலில் வர ரேடியேஷன் நம்ம தலைக்கிட்ட வைக்கிறோம் இல்லையா, அந்த ரேடியேஷனால் கூட நம்மளுக்கு பயங்கர ஹேர்ஃபால் வரும். ஸோ நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 1 month நான் வந்து மொபைலை வந்து தள்ளி என்கிட்ட வந்து ஒரு 2 meters தள்ளி வச்சேன். ஏன்னா அலாரம் வச்சா கூட எந்திரிச்சு போய் நம்ம அலாரம் ஆஃப் பண்ணுவோம். ஸோ ஸ்னூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தூரமாக இருக்கிறப்ப நம்ம ரேடியேஷன் கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டேயில் வந்து கேஜெட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சிஸ்டம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம். ஸோ அட்லீஸ்ட் தூங்குறப்பையும் எதுக்கு அதை விட்டு கொஞ்சம் நேரம் பிரிஞ்சிருக்கலாம்ல. ஸோ நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 விஷயம் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரியும், பட் இட்ஸ் டோட்டலி வர்த் இட். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிம்பிளான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னவே ஹேர் மாஸ்க், ஹேர் பேக், ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாலும், இதெல்லாம் நீங்கள் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்க தான் போகுது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் 21 days நீங்கள் பண்ணிகிட்டே வரப்போ இது வந்து ஈவென்ச்சுவலி இட் வில் பிகம் அ ஹேபிட். ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்ப, இதை வந்து நீங்கள் லைஃப் டைம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி ஷைனி ஹேர் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு டக்குன்னு ஒரு லைக் போடுங்க. யாரெல்லாம் ரொம்ப மொபைல் பார்க்குறா, நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துட்டு சேட் பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு புலம்பாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்ககிட்டையும் கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறுபடியும் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கிறேன். Until then, stay curious, stay creative. Bye bye.